கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான காலை பொழுதிலே தேவனுடைய பரிசுத்த பாதம் அண்டி வந்து தேவன் நமக்கு பாராட்டிய இந்த வருஷத்தின் அனைத்து நன்மைகளுக்காக நன்றி சொல்லும்படியாகவும், நமக்கு எதிர்கொண்டு இருக்கக்கூடிய புதிய வருஷத்திற்குள்ளாக நாம் பிரவேசிப்பதற்காகவும் தேவனுடைய திரு வசனங்களிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அன்பான வாக்குத்தத்தங்களோடு கூடிய வழிநடத்துதலை காணும்படியாக கேட்கும்படியாக தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து இந்த காணொலியில் தங்களை இணைத்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துதல் சொல்லி வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் இந்த தியானத்தை நாம் செய்வதற்கு முன்பதாக நம்முடைய சிரங்களை தாழ்த்தி அவருடைய வழிநடத்தலுக்காக நாம் சற்று நேரம் இறைஞ்சி நிற்போம். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, இந்த பரிசுத்தமான உம்முடைய பாதத்தின் அண்டையில் நாங்கள் அமர்ந்து தியானிக்க இருக்கக்கூடிய இந்த வேதத்தின் பகுதியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக உடைய பாதத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். கடந்த வருஷத்தின் நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். புதிய வருஷத்தில் தேவரீர் நீர் எங்களை நடத்த போகின்ற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்கிறோம். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமேன். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் 18 வருடங்கள் அவன் தன்னுடைய ஆளுகையை செய்து கொண்டிருக்கின்றான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் 12வது வருடத்தை அவன் கடந்து கொண்டிருக்கின்றான். ஆகாப் இறந்த மாத்திரத்தில் மோவாப், அந்த மோவாப்பினுடைய ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பினான். இந்த மோவாப்பின் மீது யுத்தம் செய்வதற்காக யோசபாத்தும் யோராமும் ஏதோமின் ராஜாவை ஒன்று சேர்த்து கொண்டு மூவருமாக மோவாப்பியரை சந்திக்கும்படியாகவும் அவர்களை மேற்கொள்ளும்படியாகவும் திட்டங்கள் வகுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். யுத்த களத்திற்கு அவர்கள் செல்வதற்கு முன்பதாக, தங்களுடைய எதிரியை அவர்கள் சந்திப்பதற்கு முன்பதாக, அவர்கள் போகக்கூடிய பாதையிலே தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது. அவர்கள் பருகுவதற்கு நீர் இல்லை, அவருடைய கால்நடைகளுக்கு கொடுப்பதற்கும் அங்கு நீர் காணப்படவில்லை. தொய்வுற்றவர்களாக, மனதில் மிகவும் சோர்வுற்றவர்களாக, செய்வது என்னதென்று அறியாது அவர்கள் ஸ்தம்பித்து நின்றார்கள். 7 நாட்கள் சுற்றித் திரிந்தார்கள். ஒன்றுமே அவர்களுக்கு அந்த நீர்வரத்து தென்படவில்லை. யுத்தத்திற்கு செல்பவர்களுக்கு தண்ணீர் பஞ்சம். இவர்கள் தண்ணீர் பஞ்சத்திற்கு அடுத்த காரியங்களில் ஈடுபடுவார்களா? யுத்தத்திற்காக அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு அவர்களுடைய எதிரியை சந்திப்பார்களா? என்ன செய்வதென்று அவர்களுக்கு தெரியவில்லை. எலிசாவை அவர்கள் சந்திக்கின்றார்கள். தேவனுடைய மனுஷனாகிய எலிசா தீர்க்கதரிசி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு அவன் சொல்லுகின்றான். 2 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம் வசனங்கள் 16, 17. இந்த 2 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம் வசனங்கள் 16, 17 தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து இந்த வருஷம் என்னவாக இருக்குமோ, எப்படியாக இந்த வருஷத்தை நாம் கடந்து செல்ல போகின்றோமோ, இந்த வருஷத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லும் பொழுது நம்முடைய தேவைகள் எப்படி பூர்த்தி செய்யப்படுமோ, நமக்கு எதிராக நிற்கக்கூடிய இந்த வருஷத்தில் சத்ருவாகிய சாத்தான் எந்த நிலைகளிலெல்லாம் நம்மை சந்திப்பானோ என்ற மன பயத்தோடு, கிளேசத்தோடு
இங்கு அமர்ந்திருப்போம் என்றால் தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த 2 வசனங்களில் தேவன் நமக்கு ஒரு பெரிய திடகாத்திரமான நம்பிக்கையை பாராட்டுகின்றார். என்ன அந்த வசனங்கள் இன்றைய நாளில் தேவனுடைய பிள்ளைகளுக்காக உங்களுக்கும் எனக்கும் பேசுகின்றது? எலிசா அவர்களை நோக்கி என்ன சொல்லுகின்றால், பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை நீங்கள் வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் கூட பள்ளத்தாக்கு முழுவதும் எந்த நீரினால் நீங்கள் பஞ்சம் என்று சொல்லக்கூடிய நிலையில் தவித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் நீரினால் நிரப்பப்படும். உங்களுக்கு தண்ணீர் வேண்டுமானால் பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். எவ்வளவு துரிதமாக வெட்டுகின்றீர்களோ, எவ்வளவு ஆழமாக வெட்டுகின்றீர்களோ, அதை பொறுத்து உங்களுக்கு எவ்வளவு நீர் தேவைப்படுகின்றதோ அவ்வளவு நீர் உங்களுக்கு கிடைக்கும். எங்கே வெட்டும்படியாக எலிசா அவர்களை பணித்தான்? நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள். எங்கு என்றால் நீரற்ற பள்ளத்தாக்கிலே, நீர் ஊற்றற்ற பள்ளத்தாக்கிலே, மழைக்கான எந்த அறிகுறியும் இல்லாத சீதோஷ்ண நிலையிலே வாய்க்கால்களை நீங்கள் என்ன செய்யுங்கள்? வெட்டுங்கள் என்று கூறினான். தண்ணீர் வேண்டுமென்றால், உங்களுடைய தாகம் தணிக்கப்பட வேண்டும் என்றால் வாய்க்கால்களை வெட்டுங்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, நீர் அல்லது தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்றால் இயற்கையில் ஒரு நியதி உண்டு. மழை பெய்ய வேண்டும். அந்த மழை பெய்ய வேண்டும் என்றால் அந்த மழையை கொண்டு வருவதற்கு மேகம் காணப்பட வேண்டும். எந்த இடத்தில் நமக்கு மழை தேவையோ அந்த இடத்தில் மேகம் தள்ளி கொண்டு வரப்பட வேண்டும். அந்த மேகத்தை தள்ளிக்கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு காற்று அவசியம். காற்று அங்கு அடிக்க வேண்டும் என்றால் அதற்கான சூழல் காணப்பட வேண்டும். இதுதான் இயற்கையாக நீர் பெறுவதற்கான வழி. இங்கு தேவனுடைய வாக்கு வித்தியாசமாக காணப்படுகின்றது. நீங்கள் நீரை பெற வேண்டும் என்றால் உங்களுக்கு உங்களுடைய தாகத்தை தணிக்கக்கூடிய நீர் தரப்படும். தேவன் என்ன சொல்லுகின்றார் எலிசாவின் மூலமாக? நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். எது ஒரு நீர் வரத்திற்கு ஆதாரமோ அந்த மழையை நீங்கள் காணாமல் உங்களுடைய தாகம் தீர்க்கப்படும் அளவிற்கு நான் உங்களை என்ன செய்வேன்? போஷிப்பேன். உங்களுடைய தாகத்தை தீர்ப்பேன். உங்களுடைய கால்நடைகளுடைய தாகங்களும் தீர்க்கப்படும். அவர்களது தாகம் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் தண்ணீர் அளிக்கப்பட வேண்டும். தண்ணீர் அளிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு பொருத்தமற்ற காரியத்தை இங்கு தேவன் எலிசா மூலமாக அவர்கள் செய்யும்படியாக சொல்லுகின்றார். யுத்தம் செய்ய செல்பவர்களை நோக்கி நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள். அதற்கும் இதற்கும் சம்பந்தம் என்ன? யுத்தத்திற்கும் வாய்க்கால் வெட்டப்படுவதற்குமான சம்பந்தம் என்ன? அவருடைய கரத்தில் வாய்க்கால்களை வெட்ட பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களும் இல்லை. மண்வெட்டி போன்ற உபகரணங்களில் அவர்களுடைய கரங்களில் இருந்தது வாள்.
போர்க்களத்தில் வீசக்கூடிய வாள் மாத்திரம் அவருடைய கரங்களில் இருந்தது. ஆனாலும் கூட தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் இணங்கி, இது வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? அவர்கள் வாய்க்கால்களை வெட்டினார்கள். அவர்கள் வாய்க்கால்களை எந்த உபகரணத்தை கொண்டு வெட்டினார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அவர்கள் வாய்க்கால்களை தேவனுடைய அந்த அந்த அவருடைய வழிநடத்தலுக்கு இணங்கி, கட்டளைக்கு இணங்கி வெட்டினார்கள். அநேக நேரங்களில் தேவனிடத்தில் நாம் கேட்கக்கூடியது ஒன்றாக இருக்கும். நாம் கேட்கக்கூடிய ஒன்றை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் என்ன சொல்வார்? நீ இப்படி செய். நாம் பெற நினைப்பதை அவர் செய்ய வேண்டும் என்றால், அவர் சொல்ல நினைப்பதை நாம் செய்ய வேண்டும். இதான் சூத்திரம். அது எவ்வளவு தூரத்திற்கு பொருத்தப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல. அவர் வார்த்தையில் உள்ள வலிமையை நாம் உணர்ந்தவர்களாக, அவருடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய வலிமையை நாம் உணர்ந்தவர்களாக செயல்பட வேண்டும். அவர் நமக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய ஆரம்பித்து விட்டார் என்றால், நம்முடைய ஜெபத்திற்கு அவர் செவி கொடுத்து நாம் கேட்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் ஆசிக்கின்றோமோ அதை அவர் செய்வதற்கு ஆரம்பித்து விட்டார் என்றால், அவருக்கு அந்த இயற்கையின் நியதிகள்லாம் தேவையில்லை. இந்த இயற்கையின் நியதிகளை எல்லாம் மீறி நீர் வேண்டுமென்றால் மழை, மழை வேண்டுமென்றால் அதை கொடுக்கக்கூடிய மேகம், அந்த மேகம் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் மழையை பொழிய வேண்டும் என்றால் அதை எங்கோ இருந்து அடித்து கொண்டு வருவதற்கு காற்று அவசியம். இதான் இயற்கை நியதி. இந்த இயற்கை நியதி எதுவுமே அவசியம் இல்லாமல் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நல்க விரும்பிவிட்டார் என்றால் அவர் இயற்கை நியதிகளை எல்லாம் பார்க்கறதில்லை. அவைகளை எல்லாம் அவர் அப்புறப்படுத்திவிட்டு ஒதுக்கிவிட்டு தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கின்றார் என்பது தான் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான வாக்குத்தத்தம். God is not only a creator of laws of nature, He is above all. He can also reverse, change anytime the nature as per His will. அவருடைய சித்தத்திற்கு தகுந்தது போன்று தேவனுக்கு பிரியமானவர்களே, இயற்கையின் நியதிகளை மாற்றியோ இயற்கையின் நியதிகளை மறு இயக்கம் செய்தோ அவர் என்ன செய்வார்? தேவனுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பார். சங்கீதக்காரன் ரொம்ப அழகா சொல்றான். 135வது சங்கீதத்தில் 7வது வசனத்தில், தேவனுக்கு பிரியமானவர்களே, பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து, பூமியின் எல்லை பகுதியில் இருந்து, ஏதோ ஒரு மூலையில் இருந்து மேகத்தை அவர் என்ன செய்கிறார்? உண்டாக்குகிறார். அடுத்து என்ன செய்கிறாரா? மேகத்தை உண்டாக்கிட்டவர் தன்னுடைய பண்டக சாலையில் இருந்து காற்றை அனுப்புகிறார். எது மழைக்கு முக்கியம்? மேகம். அதை அடித்து கொண்டு வருவதற்கு காற்று. அது ரெண்டையும் யார் கொடுக்கிறார் என்றால் தேவன். பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து, எண்ட் ஆஃப் எர்த், மேகத்தை அவர் கொண்டு வருகிறார். அடுத்து அந்த வசனம் என்ன சொல்லுகின்றது? அவர் தமது பண்டக சாலையிலிருந்து, from his treasuries, அவருடைய பண்டக சாலையிலிருந்து அந்த காற்றை அனுப்புகிறார். The source of blessings, the source of water is from the Lord.
பூமியின் கடையாந்தங்களிலிருந்து மேகத்தை அவர் கொண்டு வருவதற்கு தன்னுடைய பண்டகசாலையிலிருந்து அவர் என்ன செய்கிறாரா? காற்றை அனுப்புகிறார். ரொம்ப அருமையாக அந்த வசனம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய உன்னதமான நம்பிக்கையை அளிக்கின்றது. 135வது சங்கீதம் 7வது வசனம், மேகம் மழை காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து புறப்படச் செய்வார், தன்னுடைய சமூகத்திலிருந்து அவைகளை வெளிப்படும்படியாக செய்வார். இயற்கை சார்ந்த இந்த நீதியும் தேவனுக்கு அவசியமில்லை. இயற்கையை நமக்காக அசைப்பது அவருக்கு லேசான காரியம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார் என்றால் அவருக்கு இயற்கை சார்ந்த எந்த நியதியும் பொருட்டல்ல, அவசியமல்ல. வேதம் சொல்லுகின்றது, இந்த 3 ராஜாக்களும் மோவாபின் ராஜாவை எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். தண்ணீர் பஞ்சம். அந்த பஞ்சத்தில் தேவன் அவர்களை எந்த நிலையில் காத்தார் என்பதை நாம் இந்த வேதத்தின் பகுதியில் பார்க்கின்றோம். அதிசயமான முறையில். நீங்கள் மழையையும் காண மாட்டீர்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், ஆனால் உங்களுடைய வாய்க்கால்கள் நிரப்பப்படும். அவளுடைய வாய்க்கால்கள் நிரம்பிற்று. எப்பொழுது அவர்கள் தங்களுக்கு என்ன வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்தில் பிரார்த்தித்தார்களோ அவைகள் அவர்களுக்கு பூரணமாக கொடுக்கப்பட்டது. எப்பொழுது என்றால் அவர்கள் தேவன் கூறிய வண்ணம் அந்த வாய்க்கால்களை அந்த பள்ளத்தாக்களை வெட்டின பொழுது, பள்ளத்தாக்கு முழுவதும் எவ்வளவு துரிதமாக அதை வெட்ட முடியுமோ, எவ்வளவு ஆழமாக அந்த வாய்க்கால்களை வெட்ட முடியுமோ, அவர்கள் அந்த வாய்க்கால்களை வெட்டி ஆயத்தமாக இருந்த பொழுது தேவன் மேகத்தை அடித்து கொண்டு வர செய்து அந்த மேகத்தின் வழியாக அவர்களுக்கு அந்த மழை பொழிவின் மூலமாக அவருடைய அந்த தாகத்தை அவர் தீர்த்தார். அதோடு அவர் விட்டு விடவில்லை. வேதம் இன்னொன்று சொல்லுது, மறுநாள் காலமே தண்ணீர் ஏதோம் வழியாக வந்து தேசத்தை நிரப்பிற்று. ஏதோம் வழியாக தண்ணீர் வந்து அவர்களுடைய பள்ளத்தாக்கை, வரப்புகள் வெட்டப்பட்ட அந்த பள்ளத்தாக்கை நிரப்பிற்று. எங்க மேகம் வந்து பெஞ்சதோ தெரியாது, எங்கு மழை பொழிந்ததோ தெரியாது. பொழியப்பட்ட மழையை தேவனுடைய கரம் என்ன செய்தது? அந்த ஏதோம் வழியாக இவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு கொண்டு சேர்த்தது. அவர்கள் தேவனுடைய கட்டளைப்படி வாய்க்கால்களை வெட்டியதால் எவ்வளவு தூரம், எவ்வளவு சீக்கிரம் செல்வதை, எவ்வளவு ஆழமாக வெட்ட வேண்டும் என்று தேவன் சொன்னாரோ அவ்வளவு தூரத்திற்கு அதை வெட்டியதினால் அதற்கேற்ற அளவு வாய்க்கால்களை வெட்டியதால் அவ்வளவு தண்ணீர் பள்ளத்தாக்கிலே நிரம்பிற்று. தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க துவங்கி விட்டார் என்றால், ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு விட்டார் என்றால், எவ்வளவு நமக்கு தர வேண்டும் என்ற அளவை நம்முடைய கையில் கொடுத்துடுறார். எவ்வளவு என்பதை, எவ்வளவு சீக்கிரம் தர வேண்டும் என்பதையும், எவ்வளவு தர வேண்டும் என்பதையும் நம்முடைய கரத்தில் கொடுத்து விடுகின்றார். இங்கு இவர்களிடத்தில் என்ன சொன்னார்? நீங்கள் என்ன செய்யுங்க, வாய்க்கால்களை வெட்டுங்கள். எவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் வெட்டுகின்றீர்களோ அவ்வளவு சீக்கிரமாக அந்த ஆசீர்வாதம் உங்களை அணுகும். நீங்கள் எவ்வளவு வேணும் அந்த ஆசீர்வாதம் என்று நினைக்கின்றீர்களோ அவ்வளவு ஆழமாக வெட்டுங்க, அவ்வளவு சீக்கிரமாக வெட்டுங்க. உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரத்தில் வேண்டும் என்றால்
உங்களுக்கு எவ்வளவுக்கு அதிகமாக வேண்டும் என்றாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, அவ்வளவுக்கு ஆழமாக வெட்டுங்கள். காரணம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதற்கு அவருக்கு மிகவும் பிரியமான காரியம். வேதம் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பது அவருக்கு மிகவும் பிரியமான காரியம். எவ்வளவு என்பதையும் எவ்வளவு சீக்கிரம் என்பதையும் தீர்மானிக்க வேண்டியது நாம். எவ்வளவு சீக்கிரத்தில் அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அவ்வளவு சீக்கிரத்தில் நாம் அவர் என்ன சொன்னாரோ அதை செய்ய வேண்டும். வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் துரிதமாக வெட்டினார்கள். அந்த தண்ணீர் சீக்கிரமாக வந்தது. அவர்களுக்கு எவ்வளவு தண்ணீர் வேண்டுமோ அதை அவர்களுடைய தேவையை காட்டிலும் அபரிதமாக வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்பொழுது அந்த வெட்டுபடியாக கட்டளைப்பட்ட அவர்கள் எவ்வளவு ஆழமாக வெட்டினார்களோ அவ்வளவுக்கு ஆழமாக அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் தங்கிற்று. மெஷரிங் ஸ்கேலை தேவன் அவருடைய கரத்தில் கொடுத்துட்டார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நம்முடைய சமூகத்தில் நிற்பார் என்றால், ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியமான ஒரு காரியமாக இருப்பதினால் அவருக்கு இவ்வளவுதான் என்றல்ல, எவ்வளவு சீக்கிரத்தில் அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதுவும் நம்முடைய கரத்தில் இருக்கின்றது. அவர் என்ன சொன்னாரோ அவ்வளவு சீக்கிரத்தில் நாம் அதை செய்யும் பொழுது, எவ்வளவு தூரத்திற்கு அதிகமான அளவில் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதும் நம்முடைய கரத்தில் தான் இருக்கின்றது. அந்த வாய்க்கால்களை அவர்கள் ஆழமாக வெட்டினார்கள். அதிகமாக நீர்வரத்தை அவர்கள் பெற்றார்கள். அவர்களுக்கு இந்த காரியம் புரியவில்லை. சம்பந்தப்பட்ட காரியத்தை அவர் செய்ய சொல்லுகின்றாரே, பொருத்தமற்ற சூழலில் பொருந்தாத ஒன்றை செய்ய சொல்லுகின்றாரே. யுத்தத்திற்காக சென்று கொண்டிருக்கக்கூடிய அவர்களை நோக்கி நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள். வாய்க்கால்களை வெட்டுவதற்கும் யுத்தத்தின் வெற்றியை பெறுவதற்கும் என்ன சம்பந்தம்? தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவன் ஒரு காரியத்தை சொன்னார் என்றால் அதன்படி செய்வோம் என்றால் வெற்றி நமக்கு நிச்சயம் என்பதை சொல்லுவதற்காக இந்த அனுபவத்தின் பகுதியை இந்த வேதத்தில் பதித்து வைத்திருக்கின்றார். இந்த மோவாப் மீதான வெற்றி அவர்கள் தோண்டிய அந்த வாய்க்காலில் தான் புதைந்து இருந்தது. மோவாப் மீதான வெற்றி அந்த வாய்க்கால்களை அவர்கள் எப்ப தோண்டுவதற்கு துவங்கினார்களோ அந்த வெற்றியும் அப்பொழுது தான் துவங்கிற்று. பள்ளத்தாக்கு முழுவதும் வாய்க்கால்களை வெட்டியதால் ஏதோ வழியாக வந்த நீர் பள்ளத்தாக்கு முழுவதும் நிரம்பிற்று. ஒருவேளை அந்த வாய்க்கால்கள் தொண்டப்படாமல் இருந்திருக்கும் என்றால் ஏதோமிலிருந்து தேவன் பாராட்டிய அந்த நீர் என்ன செய்யும், வழிந்து வேறு இடத்திற்கு சென்று போயிருக்கும். வாய்க்கால்கள் வெட்டப்பட்டதால் அவர்களுக்கு போதுமான அல்லது அவர்களுடைய தேவைக்கு அதிகமான நீர்வரத்தை அவர்கள் பெற்றார்கள். அபரிதமான நீரும் கிடைத்தது, மோவாப் மீதான வெற்றியும் கிடைத்தது. அவர்கள் பெற்ற வெற்றிக்கு காரணம் அவர்கள் தங்களுடைய கரங்களிலே ஏந்திய உடைவாள்கள் அல்ல, போர்க்களத்தில் அவர்கள் பாராட்டிய அவர்கள் திறமைகள் அல்ல. இந்த வாய்க்கால்களை வெட்டும்படியாக சொன்ன தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து வெட்டியதால் பள்ளத்தாக்கில் தண்ணீர் முழுவதுமாக நிரம்பிருச்சு. காலையிலே எழும்பி பார்க்கும் பொழுது அந்த அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் நிரம்பி இருந்த நீரிலே அந்த இளம் சூரியன் பட்ட மாத்திரத்திலே தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அது இரத்தமாக தெரிஞ்சு. அப்போ இங்கு உள்ள
தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொன்னாங்க? அந்த 3 ராஜாக்களும் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டார்கள். They are no more. அவர்கள் என்ன திட்டத்தோடு மோவாப்பை தாக்கும்படியாக வந்தார்களோ அந்த திட்டம் இப்போது தோல்வி அடைந்து விட்டது. அவர்கள் ஒருவருக்கொருவர் மோதி அவர்கள் என்ன செஞ்சாங்க? இந்த பள்ளத்தாக்கிலே தங்கள் மரணத்தை அவர்கள் கண்டார்கள். இரத்த வெள்ளத்தில் அவர்கள் கிடக்கின்றார்கள் என்று. நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அந்த மோவாப்பியர்கள் உள்ளே வந்தார்கள். அப்பொழுது இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? மோவாப்பியரே, உங்கள் திட்டப்படி கொள்ளையிட வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்த பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் அவர்களை மேற்கொண்டார்கள், முறியடித்தார்கள். தேவன் இஸ்ரவேலுக்கு வைத்திருந்த அந்த மோவாப் மீதான வெற்றியை போரில் அல்ல, போர்க்களத்தில் அல்ல, அவர்கள் தங்களுடைய கரங்களில் வைத்திருந்த பட்டயத்திலும் அல்ல. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த வெற்றி அந்த பள்ளத்தாக்கிலே தேவனுடைய வார்த்தைகளுக்கு இணங்கி அவர்கள் வெட்டி அந்த வாய்க்கால்களில் இருந்துச்சு. ஒருவேளை இந்த வாய்க்கால்களை அவர்கள் வெட்டாமல் இருந்திருப்பார்கள் என்றால் ஏதோவில் இருந்து வடிந்து வந்த நீர் இங்கும் வடிந்து வேறொரு இடத்திற்கு சென்றிருக்கும். இது ஒரு யுத்த நுணுக்கமாக இல்லாது இருந்தும் அவர்கள் அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். நீங்கள் பள்ளத்தாக்கிலே அந்த வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் வெட்டினார்கள். தேவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை எங்கு வைத்திருக்கின்றார் என்று நமக்கு தெரியாது. அதை எப்படி கொடுப்பது என்று வைத்திருக்கின்றார் நமக்கு தெரியாது. ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் அதை நமக்கு எப்படி செய்ய போகிறார் என ஆராய்ச்சி செய்யாமல், அவர் எதை செய்ய சொல்லுகின்றாரோ அதை சொல்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அது ஒருவேளை பொருத்தமற்ற ஒன்றாக இருந்தாலும் அதில் தான் தேவன் வெற்றியை வைத்திருக்கின்றார். அவர் பொருத்தமற்ற ஒன்றான வாய்க்கால்களை வெட்டச் சொன்னாலும் அவர்கள் வெட்டியதுனால they received the blessing in double the measure. அவனுடைய பருகுவதற்கு நீரும் கிடைச்சிச்சு, அவனுடைய ஜீவனும் தப்பிற்று, அவனுடைய எதிரியாகிய மோவாப்பினுடைய ஜீவனையும் இவனுடைய கரத்தில் தேவன் கொடுத்தார். இவனுடைய ஜீவனம் தப்பிற்று, அவனுடைய ஜீவனம் வெற்றியின் மூலமாக இவனுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டது. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் இந்த புதிய வருஷத்திற்குள்ளாக கடந்து செல்வதற்கு அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளிலிருந்து பலனை தேடி வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? இவ்வருடம் நமக்கு என்னவெல்லாம் தேவை என்பதை நாம் அறிந்து வைத்திருப்பதற்கு முன்பதாக தேவன் அதை அறிந்து வைத்திருக்கின்றார். எதற்குள் எந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றார் என்று நமக்கு தெரியாது. ஆகவே அவர் எதையெல்லாம் செய்ய சொல்லுகின்றாரோ, அதை எப்படியெல்லாம் செய்ய சொல்லுகின்றாரோ அதை செய்வதன் மூலமாக நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கான ஆசீர்வாதத்தை அங்கு வச்சிருக்கிறாரு. எப்படி அந்த மோவாப்பியரை அவருடைய கரத்தில் கொடுத்தாரோ அதே போன்று சத்ருவாகிய சாத்தானையும் நம்முடைய கரத்தில் கொடுத்து விடுவார். சாத்தானை மேற்கொள்ளும் யுக்தியையும் தேவன் அதில் வைத்திருக்கிறார். God blesses us from his treasury and the success over our enemies. எப்படி? பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து அந்த மேகத்தை கொண்டு வரார். அந்த மேகத்தை நமக்கு ஆசீர்வாதமாக நாம் பெறுவதற்கு ஏதுவாக அதை தள்ளி கொண்டு வருவதற்கு காற்றை அவர் தன்னுடைய பண்டக சாலையில் இருந்து. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம்
தேவனுடைய சமூகத்தில் இந்த நாளில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்காக, அவருடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய தேவனுடைய வழிநடத்தலுக்காக, அந்த வழிநடத்தல் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காக காத்து கொண்டிருப்போம் என்றால், இது வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? வரப்பை வெட்டு அப்படின்னு கடவுள் சொன்னார்னா, உன் கையில் என்ன இருக்குதுன்றதை பார்க்காத, ஸ்டார்ட் டூயிங் இட். தேவன் என்ன சொல்லுகின்றாரோ, பரிசுத்தமான அவருடைய வார்த்தைகள் என்ன சொல்லுகின்றதோ, அதை செய்வதற்கு நாம் இந்த வருஷத்தில் ஒப்பு கொடுப்போம் என்றால், தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு என்ன செய்ய ஆசைக்கின்றாரோ அவற்றையெல்லாம் நம்ம என்ன செய்வார்? கொடுப்பார். தட் வில் பிகம் தி டபுள் த மெஷர் ஆஃப் பிளெஸிங்ஸ். அந்த ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் இந்த வருஷ நெடுகிலும் பெற்று, நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு ஏதுவான நிலையில் அதை பெற்று, நம்முடைய எதிரியாகிய சத்ருவாகிய சாத்தான் அந்த மோவாபியரை போன்று நம்மை அடித்து போடுவதற்கு அவன் நெருக்கி எழுக்கூடிய நேரங்களில் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை வைத்து நாம் அவனை சந்திப்போம் என்றால், இந்த வருஷம் முழுவதும் தேவனுடைய வழிநடத்துதல் நம்மில் காணப்படும் என்றால், நாம் நம்முடைய தேவைகளை சந்திக்கவும், நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய எல்லா பகைமைத்துவத்தையும் நாம் மேற்கொண்டு வெற்றி சிறந்தவர்களாக, ஜெய கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு இந்த வேதத்தின் பகுதி நமக்கு ஆறுதலை தருகின்றது. நீங்கள் மழையையும் காண மாட்டீர்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்களுடைய தாகம் தீர்க்கப்படும். உங்களுடைய எதிராளியாகிய அந்த மோவாப் எப்படி அடிக்கப்பட்டானோ அதே போன்று உங்களுடைய எதிராகிய சத்ருவாகிய சாத்தான் மேற்கொள்ளப்படுவான். ஆமென். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, தர்மியான புதிய வருஷத்தின் துவக்க வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய கிருபைகள் அதிகமாக எங்களுக்கு கடந்த வருஷத்தில் இருந்தது போன்று இனி வரப்போகிற நாட்களும் இருக்க வேண்டும் என்பதற்காக உம்முடைய திரு சமூகத்தை நாடி உடைய பாதத்தில் அமர்ந்த உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் எங்களை தாழ்த்தி காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளின் சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் தேவரீர் எங்களுடைய தேவைகளை அறிந்த தேவன் எங்களை ஆசீர்வதிக்கும் தேவனாகவும், எங்களை ஆசீர்வதிப்பது உமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் என்பதை நாங்கள் வேதத்தில் கண்டிருக்கிறோம். இப்போதும் எங்கள் அன்பின் தெய்வத்தினுடைய திரு பாதத்தண்டையில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். தேவரீர் தாமே, நீங்கள் மழையும் காண மாட்டீர்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? போஷிக்கப்படுவீர்கள். உங்களுடைய சத்துருகள் உங்களுடைய பாதத்தில் விழ தாழ்த்தப்படுவான் என்பதை இந்த நாளில் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றீர். அந்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வருஷம் முழுவதுமே நீர் எங்களோடு இருந்தருளும். உங்களுடைய துணை எங்களுக்கு வேண்டும், உங்களுடைய வழிநடத்துதல் எங்களுக்கு வேண்டும். அன்பின் தெய்வத்தினுடைய திரு பாதத்தின்றே எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் வழிநடத்தும் கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு பகுதியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் அவர்கள் குடும்பங்களோடும் இன்றும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமேன். ஆமேன்.